எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே படைத்ததான நோக்கம் உண்டு. மனுஷன் தேவ நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர். இந்த பூமியில் உள்ளதான அனைத்து சிருஷ்டிகளும், இந்த பூமியில் இருக்கிறதான செடி கொடி விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ்வன எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான். ஆனால் மனிதனை மட்டும் ஆண்டவர் அவருக்காக படைத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த காரியத்தை நிறைய மனிதர்கள் நினைத்தே பார்ப்பதில்லை. நாம் எதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டோம்? சில பேர் நினைக்கிறது என்னவென்றால், இந்த உலகத்திலே நான் விரும்பினபடியெல்லாம் நடக்கும்படியாக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சில ஜனங்கள் நினைத்து அவர்கள் ஒரு வரைமுறையற்றதான வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியிலே மடிந்து போய்விட்டு மறுபடியுமாக அவர்கள் உயிரோடு எழுந்து நித்திய மரணத்திற்கு நேராக கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள் ஆண்டவர் எதற்காக நம்மை இந்த பூமியிலே படைத்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வேதவசனம் சொல்கிறது, அவர் அவருக்காக நாம் ஓடும்படியாக, அவரை பார்த்து ஓடும்படியாகவே நம்மை இந்த பூமியிலே படைத்து வைத்திருக்கிறார். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். எங்கேயுமே ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்டதை பற்றி சொல்லப்படுகிற தாயின் வயிற்றிலே நான் உருவாகும் முன்னமே ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்ததான நோக்கம், நாம் அவரை பார்த்து அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களுமே மற்ற மனிதர்களை பார்த்து பார்த்துதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவனை பார்க்கிறதான ஜனங்கள் மிக குறைவு. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறதான ஜனங்கள் மிக குறைவு. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு உட்படுகிறதான ஜனங்கள் மிக மிக குறைவு. ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவருக்காக ஓடும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்காக ஓடும்படியாக ஏற்ற நாளிலே பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்து ஆண்டவர் அவருடைய திருச்சபையில நமக்கு என்று சொல்லி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். திருச்சபை தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டில் எல்லாருக்கும் ஸ்தானம் கிடையாது. இந்த தேவனுடைய வீட்டிலே ஆண்டவருக்காக வாழ்கிறதான ஜனங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் தேவனை பார்த்து தேவனுக்காக ஓட வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று நாம் யாருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள்? சொல்லுங்க, யாருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள்? தேவ கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் காத்ததாலே நெருக்கப்பட்டோ
மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நம்மை அவருக்காகவே இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை அறிந்து நாம் தேவனுக்காக செயல்படுவோம் என்றால் தேவன் நம்முடைய அனைத்து காரியங்களையுமே பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்முடைய சரீர பிரகாரமான காரியம் மட்டுமல்ல, நம்ம ஆன்மீக காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்களுடைய பிரயாசத்தை எல்லாமே செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே மனிதர் வாழ்வதற்கு என்று நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்நாள் காலத்துல முழுவதும் சரீரத்திற்காகவே வாழ்கிறதான ஜனங்களுக்கு பரலோகத்துல மறுமையில நல்ல பிரதிபலன் கிடைக்காது. இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான நாட்களிலே நாம் திருப்தி செய்யாத பொருளுக்காக நம்முடைய பிரயாசம் முழுவதையுமே செலவு பண்ணிவிடக் கூடாது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்திலையும் எதை தேடிட்டு இருப்பாங்க? கவனிக்கிறீங்களா? எதை தேடிட்டு இருப்பாங்க? உலகத்தினுடைய காரியங்களை தேடிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் யார் ஆராதனை பண்ண வேண்டியது நாள்? சரியானபடி விளைச்சல் இல்லாமல் மழை இல்லாமல் போவதற்கு காரணமே யாருதான்? யாருதான்? கிறிஸ்தவங்க. நம்ம தான். யாரு? கிறிஸ்தவங்க. வயல் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கணும். வயல் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. நாம நினைப்போம் வயலுக்கு என்ன ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்று சொல்லி. மண்ணுக்கு உயிர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? மண்ணுக்கு உயிர் இருக்கிறது தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? மண்ணை நீங்க சுட்டு போட்டுட்டா அந்த மண்ணுக்கு உயிர் இருக்காது. ஆனா பச்சை மண்ணுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? உயிர் உண்டு. அதுக்கு உயிர் இருக்கிறபடினாலதான் ஒரு பொருளை நீங்க அதுல போட்டா அதை மக்க செய்யும். ஒரு இரும்பை போட்டா கூட அதை தின்னுரும். எது தின்னும்? மண்ணு தின்னும். ஆனா வறுத்த மண்ணு சுட்ட மண்ணு திங்காது. மண்ணுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. வயலுக்கு என்ன இருக்கு? வயலுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த வயல்ல வேலை செய்யும் போது அதுக்கான கூலியை கொடுக்கணும்னா அந்த வயல் என்ன செய்யுமா? அதுக்கு உயிர் இருக்கிறபடினால அந்த வயல் அழுமா. கூலி கொடுக்காதபடினால் அழுகிறதான வயல் ஆண்டவரை ஆராதிக்கிறதான வேலை நீங்க போய் அங்க போய் வேலை செய்த ஏன் அழாது? ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அது ஜீவன் இருக்கிறபடினால கிறிஸ்தவங்க போய் அந்த வயல்ல போய் வேலை செய்யிட்டு இருந்தா, கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி என் வயல் இந்த இடத்துல வேலை செய்தியே அப்படின்னு சொல்லி அந்த ஆளும். அது அதிகமா அழுதுச்சுன்னா அந்த வயல்ல ஆசீர்வாதம் இருக்காது. அந்த வயல் என்ன செய்து போகும்? சபிக்கப்பட்டு போகும். ஏற்கனவே இந்த பூமி ஆரம்ப நாட்களிலே சபிக்கப்பட்டதுதான். ஆனா மேல மேல மனுஷன் சாபத்தை என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? கூட்டிக் கொண்டே இருக்கிறான். திருப்தி செய்யாத காரியங்கள். நாம் இந்த பூமியில ஜீவனம் பண்ணுவதற்காக வேலை செய்கிறோம், உடுத்துகிறோம், சாப்பிடுகிறோம், இந்த காரியங்களை செய்கிறோம். ஆனா அதுவே நம்முடைய நோக்கம் இல்லை, அதுவே நம்முடைய தொழில் அல்ல.
நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தருக்காக ஓடுவது, கர்த்தருக்காக வாழுவது. பிரசங்கில ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அந்த பிரசங்கினுடைய 2வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். 22 23 வாசிங்க. 22. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு கேள்வி கேட்கிறது வேதவசனம், ஒரு கேள்வி கேட்கிறது. சகர் எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அதற்கு அடுத்த வாசிங்க. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. நீங்கள் இப்ப குறைவாக வருமானம் ஈட்டினாலும் இளைப்பாறுதல் இல்லை. அதே வேளையில இப்போ நீங்கள் வருமானம் ஈட்டுகிறது போல 10 மடங்கு நீங்கள் வருமானம் ஈட்டினாலும் உங்களுடைய மனதுக்கு என்ன கிடைக்க போறதில்லை? அமைதி கிடைக்க போறதில்லை. உங்களுடைய மனதை திருப்திப்படுத்துகிறது, உங்களுடைய மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறது எதுவென்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஓடுகிறதான ஓட்டம். கொஞ்ச நேரம் நீங்க இருந்து ஜெபம் பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருக்காத ஜனங்கள், நீங்கள் 1 மணி நேரம் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ஆண்டவரை துதித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. உங்களுடைய மனம் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டு பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஜெபித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் நடைபெறுகிற கூட்டங்களை கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாருங்கள். உங்களுடைய இருதயம் என்ன அடையும்? மகிழ்ச்சி அடையும். மனுஷனுக்கு என்னதான் இருந்தாலும் அவனுடைய இருதயத்துல மகிழ்ச்சி இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை எல்லாம் சூன்யமாகத்தான் போய்விடும். இன்னைக்கு ஏராளம் பணம் வைத்திருக்கிறதான ஜனங்களுக்கு அவருடைய மனதுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் குறைவா இருக்குன்னா முடிஞ்சதுக்கு பிறகு இந்த காரியத்துல எனக்கு சந்தோஷம் குறைவா இருக்கு, நீங்க எனக்கு எழுதி தந்துட்டு போகணும். அப்பதான் மறக்காம உங்களுடைய காரியங்களை நான் நினைச்சு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் விரும்புகிறதான காரியம் என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்போது சந்தோஷமாகவே இருக்கணும். எப்போது உங்களுடைய மனது இளைப்பாறுதல் இருக்கணும். நான் நேரிடத்தில் சொல்கிறதான காரியம் என்னவென்றால் மனதை எப்போது லோடிலே வைத்துக் கொண்டு இருக்காதுங்க. மனசு ஒரு அளவு தான் தாங்கும். இந்த மனசை ஃபுல்லா தேவனுடைய அன்பு நிறைத்திருக்கணும். இந்த மனதை ஃபுல்லா தேவனுடைய ஆவியான நிறைத்திருக்கணும். மாறாக பணமோ பொருளோ கடனோ பிரச்சனையோ வேற ஏதாவது காரியங்கள் அது நிறைத்து வைத்திருந்தால் உங்களுடைய இருதயம் பாரமடைந்து கொண்டே இருக்கும். இருதயம் பாரமாக இருந்தால் நீங்கள் நிம்மதியோடு வாழ முடியாது. நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் நீங்கள் சரியானபடி துதிக்க கூட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் எப்போதும் துதிக்கும்படியாகவே வைக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்துல நிறுத்தாம மெதுவா ஓடனாலும் பரவாயில்ல, பொறுமையா ஓடணும் சொல்லி இருக்கிறது. மெதுவா ஓடனாலும் பரவாயில்ல, ஆனா ஓட்டத்தை என்ன செய்யக்கூடாது? ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. நாம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பூமிக்காக அல்ல, உலகத்தினுடைய காரியங்களுக்காக அல்ல. அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஒரு விக்கிரம் வந்தால் எல்லாம் அழிந்து போய்விடும். ஒரு நோய் வந்தால் நீங்க 10 வருடம் 15 வருடம் சேர்த்து வைத்ததான பணம் எல்லாம் அப்படியே அழிந்து போய்விடும். நீங்கள் வாங்கின நிலவரம் அழிந்து போய்விடும். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உலகத்திற்காக ஓடி 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 அவருடைய மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை. திடீரென்று சொல்லி ஒரு விக்கிரம் வருகிறது. அந்த விக்கிரத்தினாலே அவர்களுக்கு இருக்கிறதன எல்லாமே அழிந்து போய்விடுகிறது. சில வேளைகளிலே நாம் அவைகளை கேள்விப்படும் போது சங்கடப்படுகிறோம், கேள்விப்படும் போது வருத்தப்படுகிறோம். ஆனா விக்கிரம் வந்து விட்டதென்றால் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் போகும். அழிவு வருவதற்கு முன்னாடியே நாம ஆண்டவரோடு என்ன பொருந்தணும்? நல்மனம் பொருந்தணும். வேதத்துல சங்கீதத்துடைய புத்தகம் 2வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறதான யாவரும் பாக்கியவான்கள். அவரை எப்போதும் நாம் அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். சமயத்திற்கு மட்டும் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இந்த பூமிக்கான காரியத்திற்காக மட்டும் தேவனை தேடுவது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. எல்லா நிலைகளிலேயும் நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர்களை கண்டடையவில்லை. ஆண்டவரை தேடத்தக்க சமயத்தில் தேடவில்லை. இவர்கள் நினைக்கிறாங்க நாம என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், எனவே நான் விரும்பினதை செய்வேன், ஜெபிப்பேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எல்லாம் ஆண்டவரிடத்துல நினைவு கூறுதலுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவரிடத்துல ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, அடுத்த ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. ஞாபக புஸ்தகம் எதற்காக? மனுஷன் செய்ததான எல்லா காரியங்களுக்கான பலன் அவனுக்கு கிடைத்தே தீர வேண்டும். பிரசங்கியுடைய புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால் 14வது வசனம், 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்திருக்காது. நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. சில ஜனங்கள் நினைக்கிறோம், நான் நன்மை செய்தா எனக்கு என்ன நன்மை ஆண்டவர் செய்யறாரு, நான் நன்மை செய்து கெட்டு போகிறேனே. கர்த்தருடைய வார்த்தை கேள்வி கேட்கிறது, நன்மை செய்தால் உனக்கு நன்மை செய்ய உனக்கு மேன்மை இல்லையோ? எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாது இருங்கள். நன்மை செய்கிறதான ஜனங்கள் சில பாடுகள் வரத்தான் செய்கிறது, சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் நன்மை எப்போது தெரிய வரும் என்றால், எல்லா சூழ்நிலைகளும் கைவிடப்பட்டு இருக்கிறதான வேளையில நீங்கள் ஒரு காலத்தில் செய்ததான நன்மை உங்களுக்கு கை கொடுக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம், மேன்மை பாராட்டம். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. இந்த பூமியிலே சில ஜனங்களுக்கு வருகிறதான நியாயமான தீர்ப்பின் மூலமாக அவர்களுக்கு வருகிறதான கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலேயும் நன்மை செய்கிறதான மனிதனுக்கு உதவி கிடைக்கும். பக்தன் தாவீது சொல்கிறது போல, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். எப்படி வரும்? எங்கே இருந்து வரும்? ஆனால் வரும். தேவனுடைய எப்படி இதை நம்ப வேண்டும், தேவனுடைய எப்படி இதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் வரும் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கான விளக்கங்களை சொல்லவில்லை. ஆனால் நன்மை வந்தே தீரும். நாம் என்ன காரியத்தை செய்தாலும் சரி, அது சிறிய காரியமோ அது பெரிய காரியமோ, துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கலாம், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறான். துன்மார்க்கனுக்கு உள்ள இருக்கிறதான காரியம் நமக்கு தெரிகிறதே இல்லை. அநேக ஜனங்கள் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறாங்க, என்னிடத்துல ஜெபம் வர்றவங்களே சிலர் சொல்லி இருக்கிறாங்க, என்ன பாஸ்டர் கேடு செய்யறவெல்லாம் நல்லா தான் இருக்கான், அவன் ஜெபம் பண்றது இல்லை. எத்தனையோ பேர் கேடு செய்யறான், கொலை கூட செய்யறான், அடுத்தவங்க இடத்த கூட வஞ்சிக்கிறான், அவன் தேவனுக்கு பயப்படுறது இல்லை, நல்லா இருக்கான. நான் தானே என்ன செய்யறேன், நான் தானே சங்கடப்படுறேன். இந்த பூமியில துன்மார்க்கன் அவன் வாழ்ந்து பலத்திருப்பான். ஆனா உள்ள இறங்கி போய் பார்த்தா தெரியும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அவர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைய பணத்தை வைத்து, ஆட்களை வைத்து ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சாதாரண ஜனங்களுக்கு இருக்கிறத விட அதிகமான பிரச்சனை இருக்கிறது. அது நமக்கு தெரிய வருகிறது இல்லை. ஜெபம் வருகிறதான அநேக ஜனங்கள் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், வெளிய பிரச்சனைகள் தெரியாவிட்டாலோ, ஆனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருடம் முதலாவது சொன்னாங்க, பாஸ்டர் உங்களிடத்துலதான் அந்த பிரச்சனையை சொல்றோம், ஜெர்மனுக்காக சொல்றோம், ஒரு சுடுகுஞ்சுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஜெபத்திற்கு வந்திருக்கிறோம் சொல்றாங்க. நமக்கே
அதிர்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறதா? வெளியே பார்க்க ரொம்ப ஆடம்பரம் தான், வெளியே பார்க்க மன நிம்மதியோடு இருந்தவங்க மாதிரி வாழ்றாங்க, மகிழ்ச்சியோடு வாழ்றாங்க, சமுதாயத்துல கனம் இருக்கிறது, பணத்திற்கு குறைவில்லை, வேலைக்காரங்க தான், எல்லாமே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது போல அவருடைய மனதிற்கோ என்ன இல்லை, மனதிற்கோ இளைப்பாறுதல் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவனுக்காக ஓடுகிறதான ஜனங்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாகவே இருக்கிறார்கள். நம்மை ஆண்டவர் எப்போது டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டே இருக்கிறார். நம்மை கண்காணிப்பதற்கு ஒரு தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில். பாக்கியத்தை யார் வரைஞ்சு வச்சிருக்கிறார்? யாரு காலியக்கும்? யார் வரைஞ்சு வச்சிருக்கிறார்? ஒழுங்கா உட்காருங்க. யார் வரைஞ்சு வச்சிருக்கிறார்? வாய்தார் சொல்லுங்க. யார் வரைஞ்சு வச்சிருக்கிறார்? எங்க? செவத்துல இல்ல, புஸ்தகத்துல இல்ல, எங்க? உள்ளங்கை. அதிகமா நம்ம பார்க்கிறதான அவயவம் இதுதான். சாப்பிடும்போது கையெல்லாம் பார்க்கிறோம், எழுதும்போது கையெல்லாம் பார்க்கிறோம், நடக்கும்போது கையெல்லாம் பார்க்கிறோம். எப்போதும் அதிகமாக தெரிகிறதான ஒரு அவயவம் உள்ளம். என் கை இல்லை, என்ன கை? உள்ளங்கை. ஏன்னா அவர் விரும்புறாரு, எப்போது என் மகளை நான் பார்த்துட்டே இருக்கணும் விரும்புறாரு. என் மகனை எப்போது பார்த்துட்டே இருக்கணும் விரும்புறாரு ஆண்டவர். என்னை அறியாம எது நடந்துவிடக் கூடாது, என் மகனுடைய சத்துரு எதுவும் செய்திடக்கூடாது, என் மகனுடைய சத்துரு எதுவும் செய்திடக்கூடாது. எனவே நான் எப்போதும் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. மதில் என்றால் என்ன? உன்னுடைய பாதுகாப்பு எப்போதும் என் முன்பாகவே இருக்கிறது. ஒரு சில ஜனங்களாகி உங்களை எப்போதோ சத்துரு அழித்திருப்பான், ஆனால் அழிக்க முடியவில்லை. அவன் கோப வேஷத்தோடு தான் வந்தான், அவன் அழிக்க முடியாதத்தான் வந்தான். ஆனால் சத்துரு கோபம் கொண்டால் அவனை ஏற்று நிற்க ஒரு மனுஷனால் முடியாது. ஆனால் தேவனுடைய சக்தியினால, தேவன் நம்மை பாதுகாக்கிறபடினால வேகமாக வருகிறதான சத்துரு வேதம் சொல்கிறபடி இம்மட்டுவா மிஞ்சி வராது என்று சொன்னதால கர்த்தருடைய நாமத்தினாலே அது நின்று விடுகிறது. என்ன நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறதோ, எந்த நோக்கத்தோடு சத்துரு வருகிறானோ அந்த நோக்கத்தை செய்ய முடியவில்லை, அந்த சத்துருவால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் நம்மை ஆண்டவர் எப்போதும் பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். அவர் எப்போதும் நம் நினைவாகவே இருக்கிறார். ஆனால் நாம் தான் யாரும் நினைக்கிறது இல்லை. யார் நினைக்கிறது இல்லை? ஆண்டவரை கொஞ்சம் விலகி இருங்க, இன்னைக்கு நான் எதை நினைச்சுக்கிறேன்? கொஞ்சம் சம்பாத்தியத்தை நினைச்சுக்கிறேன், இன்றைக்கு நான் கொஞ்சம் வயலை நினைச்சுக்கிறேன், இன்றைக்கு நான் கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டை நினைச்சுக்கிறேன், இன்றைக்கு நான் கொஞ்சம் வேலையை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நாம மற்ற காரியங்களையே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிறவங்களுக்கும் மற்றவர்கள் நினைக்கிறவர்களுக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர். எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார். தேவனுடைய ஆலயத்தை மதிக்கிறவர்களுக்கு மதிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய சன்னிதானத்தில் நேரத்தோடு வருகிறவர்களுக்கும் ஏதோ போறன்னு வருகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாம் ஆண்டவர் நடத்தவே முடியாது. நாம தான் தப்பா நினைச்சு ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அளிப்பேன். என்னுடைய கிரியைகள் என்னோட கூட வருகிற, நான் உங்களுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பார். மனுஷன் சில வேலைகளிலே உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் தரமாட்டான், வேலை வாங்குவான், கூலி தரமாட்டான், உங்களை பயன்படுத்துவான், முக்கியமான வேலையில் உங்களை ஒதுக்கி வைப்பான். இது மனுஷனுடைய இயல்பான சுபாவம். ஆனா ஆண்டவருடைய சுபாவம் அப்படி அல்ல. ஆண்டவர் எப்போதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஆனால் உங்கள் நினைவாகவே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் அநேக வேளைகளிலே மறந்து போய் விடுகிறீர்கள். உங்களை மறக்க செய்கிறது என்ன? மனிதன் ஆண்டவரை மறக்க செய்து விடக்கூடாது, உறவுகள் ஆண்டவரை மறக்க செய்து விடக்கூடாது, பொருளாதார ஆண்டவரை மறக்க செய்து விடக்கூடாது, உங்களுடைய கனம் ஆண்டவரை மறக்க செய்து விடக்கூடாது. எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவரை மறக்காத ஒரு ஜீவியம் நீங்கள் செய்தால்தான் ஆண்டவர் உங்களை மறக்காதபடி எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். உங்களை நேசிக்க
நேசிக்கிறவர் எப்போது உங்களோடு கூட வர முடியாது. உங்களுக்கு வேலை தரவர் எப்போது உங்களுக்கு வேலை தர முடியாது. உங்களை பிழைப்புடுறவர் எப்போது உங்களை பிழைப்பூட்ட முடியாது. ஆனால் எல்லாரையும் பிழைப்புடுகிறதான கர்த்தர் எப்போது உங்களை என்ன செய்வார்? பிழைப்பூட்டுவார். ஆண்டவருக்காக சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டுமானால் முதலாவது விரும்ப வேண்டும், இரண்டாவது பிரயாசப்பட வேண்டும், மூன்றாவது ஆண்டுடைய ஒத்தாசையை தேட வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை உங்களால் செய்ய முடியும். அநேகர் விரும்புகிறது இல்ல, அநேகர் ஜெபிக்கிறது இல்ல, அநேகர் பிரயாசப்படுகிறது இல்ல. வேதம் சொல்கிறது ஆண்டவர் தனித்தவராக ஒரு மனுஷனிடத்தில் செயல்பட முடியாது. அங்க வேதம் சொல்கிறது அல்லவா, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினா விளைய செய்து கர்த்தர். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஒண்ணுமே செய்யாதபடி இருந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நீங்கள் நினைத்தா நீங்கள் என்ன செய்து போவீங்க? ஏமாந்து போவீங்க. சமீபத்தில் இப்போ பரீட்சை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தங்க ஜோம் வந்தாங்க. அப்போ பரீட்சைக்காக ஜோம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது கேட்டேன், படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். என்ன செய்யல? படிக்கல அப்படின்னாங்க. அப்ப படிக்காம வெறும் ஜெபத்தினால நன்மை நடக்குமா? நடக்காது. நடனம், நீர் பாய்ச்சணும், அதற்கான பலனை யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பார். படிக்க வேண்டிய வயதுல படிக்காம, பிரயாசப்பட வேண்டிய நேரத்துல பிரயாசப்படாம, தான் விரும்பினபடியெல்லாம் நடந்து கொண்டு வல்லமையுள்ளதான பாச ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும்னா என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. அவரவர்கள் செய்ய வேண்டியதான வேலையை அவரவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். அந்த வேலையை பார்த்து, அந்த பிரயாசத்தை பார்த்து, யாக்கோபுடைய சரித்திரத்தில் சொல்லி இருக்கிறது போல அவன் சொல்றான், கர்த்தர் என்னுடைய பிரயாசத்தை பார்த்து எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்தார் என்று சொல்லி சொல்கிறார். பிரயாசமே படாம என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கிடைக்காது. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு பிரதிபலன் தராமல் இருக்க போகிறதே இல்லை. எனவே நன்மை செய்வது தைரியமா செய்யலாம். தீமை செய்வதற்கு ரொம்ப பயந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அவனவனுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. நாம் சேவிக்கிறதான தேவன் நீதி தவறாத தேவன். அவர் நியாயம் செய்கிறதான தேவன். அப்ப நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறதான ஓட்டத்துல நாம் பொறுமையோடு ஓடும்படியாக முதலாவது நமக்கு தேவை விசுவாசம். லூக்கான சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். லூக்கான சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே ஆண்டவர் மீது வைக்கிறதான விசுவாசம் எல்லாம் என்ன செய்து போகும்? குறைந்து போகும். இந்த விசுவாசம் குறையும் போது மனுஷன் ஆண்டவருக்காக வாழ முடியாது. ஆண்டவருக்காக வாழ தூண்டுகிறது விசுவாசம் தான். ஆண்டவருக்காக வாழ வைக்கிறது விசுவாசத்தினுடைய கிரியை தான். இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதான காரியங்களை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது 6வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 17:5-6 வாசியுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளதான மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். மனுஷன் மேல என்ன வைக்க கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது எதற்கு சமானம் என்றால் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது சொல்வார்களோ அதுதான். இன்னொரு வசனம் சங்கீதத்தினுடைய புத்தகம் 146வது அதிகாரத்துல 3-5 வரைக்கும் வாசிங்க. 3-4-5 சங்கீதம் 146. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே
அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதிருங்கள். வேதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்கிறதான காரியம் என்னவென்றால், மனுஷனை நம்பாதீங்கள், மனுஷனை நம்பாதீங்கள். ஏன் மனுஷனை நம்பக்கூடாது? ஒன்று, அவன் அழிந்து போகக்கூடியவன், அவன் நிலையில்லாதவன், எப்போ அழிவான் என்பது தெரியாது. இரண்டாவதாக, மனுஷன் சுயநலம் உள்ளவனாக இருக்கிறபடினால சில வேளைகளில் தான் நன்மை செய்ய விரும்புவான். அநேக வேளைகளிலே மனுஷன் இன்னொருவனுக்கு நன்மை செய்ய விரும்புவது இல்லை. எல்லா மனுஷனும் இன்னொரு நபருக்கு நன்மை செய்ய வேண்டுமானா ஏதாவது வழியில இந்த நன்மை திரும்ப நமக்கு வருமா, அது வரும் என்று சொல்லி இவனுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த உதவியை செய்வான், இல்லாவிட்டால் செய்யவே மாட்டான். உங்களால் தைரியமா சொல்ல முடியுமா, நன்மை வராது என்று சொல்லி நினைத்தோம், இது நம்ம ஒரு கடல்ல போடுகிறதுக்கு சமானம் தான், இது வராது என்று சொல்லி நினைத்தோம், நாம எப்போதாயிலும் நாம நன்மை செய்திருக்கிறோமா? தைரியமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாருங்க, வசதி படைத்தவர்கள் கொடுப்பதற்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 200 செய்தா அவன் 500 செய்வான். எனவே இவர்களுக்கு செய்கிறது நஷ்டம் இல்லை, எனவே நம்ம தைரியமா என்ன செய்யலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அதே வேளையில திரும்பி வராது என்றா என்ன செய்கிறது இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் தரணும்னா திரும்பி வராத இடத்துல போய் நீங்க செய்யணும். திரும்பி வராது, நல்லா தெரியுது, கஷ்டப்படுறாங்க, அவன் கஷ்டப்படுறாங்க என்பதற்காக நாம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்க செய்தா அவர்கள் செய்ய மாட்டாங்க. யார் செய்வார்? பரலோகத்தினுடைய தேவன் நமக்கு என்ன செய்வார்? செய்வார். அது நீங்க அனுபவப்படணும். நீங்க என்னத்துக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எதற்காக ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க? கொடுத்தத கட்டாயம் வாங்கியே. எனவேதான் இந்த கிறிஸ்தவ சபைக்குள்ளும் ஆண்டவரை தேடாத மனம் திரும்பாத ஜனங்கள் செய்கிறதான எல்லா சடங்காச்சாரங்களும் ஒரு பேரை மட்டும் மாற்றிக்கொண்டு உள்ள வந்து விட்டது. ஒரு பேரை மட்டும் மாற்றும், அங்க வேற விதத்துல சொல்லுவாங்க, இங்க வேற விதத்துல சொல்லுவாங்க. சொல்லி அது எல்லாம் இதுக்குதான், எல்லாம் என்னது? கலெக்ஷன். மனுஷன் கொடுத்து நிறையுமா? நமக்கு மனுஷன் கொடுத்து நிறையுமா நான் கேட்கிறேன். மனுஷன் கொடுத்து ஒருபோது நிறையவே நிறையாது. ஏன்னா மனுஷன் குறைவுள்ளவன், அவன் தருகிறது குறைவாதான் தர முடியும். நிறைய தரணும்னா ஆண்டவர் தான் தருவார். ஆண்டவர் தருவதற்கு வரைமுறை கிடையாது. ஆனா அவர் தருவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் தருவார். அவர் தர ஆரம்பித்து விட்டார் என்றால் எவ்வளவு பெரிய சக்தியும் அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை தடை பண்ண முடியவே முடியாது. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர் செய்கிற நானாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் தர ஆரம்பித்து விட்டாரானால் எந்த மனுஷனும் அவைகளை தடை பண்ணவே முடியாது. அவர்கள் தடை பண்ண இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுடைய உயர்வுகள் முன்னேற்றங்கள் எல்லாவற்றையும் பார்த்து துன்மார்க்கன் என்ன செய்கிறார்? பொறாமை கொண்ட மனுஷன் விரோதமாக அநேக விதமான காரியங்களை செய்கிறார், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எனவே அவர்களுக்கு வேதம் கொடுக்கிறதான பங்கு என்ன தெரியுமா? துன்மார்க்கன் பற்களை கடித்து கரைந்து போவான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது அவனுக்கு சகிக்கவில்லை, அவனுக்கு பொறுக்கவில்லை. நீங்கள் அவனை அழிக்க வேண்டாம், அவன் தானே என்ன செய்வான்? அவன் பற்களை கடித்து தானே கரைந்து போயிடுவான். நீங்கள் அவனை அழிக்க அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் ஹார்ட் அட்டாக் வந்துடும், கொஞ்ச நாள்ல இல்லாத நோயெல்லாம் வந்துடும். ஏன்னா பொறாமப்படுகிறான். பொறாமை உள்ளவர்களுக்கு பல்வேறு விதமான வியாதிகள் வந்தே தீரும். நாம் அவர்களை குறித்து அக்கறைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாம்சமானதை புயநலமாக்கி கொள்ள வேண்டாம். மனிதர்களை நம்ப வேண்டாம். மனிதர்களை மதிக்க வேண்டும், மனிதர்கள் மீது அன்பு பாராட்ட வேண்டும். ஆனா மனிதர்கள் மீது உங்களுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை கொண்டு போட்டு விடாதீர்கள். விசுவாசத்தை நீங்கள் மனுஷன் மேல போட்டு விட்டீர்கள் என்றால் சீக்கிரத்துல அந்த வார்த்தைக்கு பங்க வர ஆரம்பிச்சிடும். சிலர் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி சொன்னாலும் அவர்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை உருவாக்கிடுவார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது உண்மையானால் நீங்கள் எப்போதும் ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறார்.
இந்த ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கிறதா நீங்கள் கொஞ்சம் மனுஷனை நம்பும் போது அந்த உதவிகள் முழுவதுமே அற்று போய்விடும். நீங்கள் மனுஷனை நம்பக்கூடாது. நீங்கள் எப்போதும் எல்லாவற்றிற்கும் உங்களுடைய சரீர பிரகாரமான காரியத்திற்கும் உங்களுடைய ஆத்மீக காரியத்துக்கு யாரை தான் நம்பணும்? நான் தேவனை நம்பினா நீங்க நினைச்ச நேரத்தில் வந்து என்ன செய்யாது, நீங்க நினைச்ச நேரத்தில் கிடைக்காது, நீங்க நினைச்ச நேரத்தில் கிடைக்காது. நான் சில வேளைகள் ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கிறேன் வயசானதுக்கு பிறகு ஆண்டவரே கார் தருவீங்க, வயசானதுக்கு பிறகு கார் தான் நான் எப்படி ஓட்ட முடியும்? நான் கேட்டிருக்கேன், முன்னாடி கேட்டிருக்கேன், வயசானதுக்கு பிறகு கார் தான் நான் எப்படி கார் ஓட்ட முடியும்? நான் கார் ஓட்ட ஆசைப்படுறேன் அல்லவா? என்னோட ஊழியத்துக்கு வந்தவங்க கார் ஓட்டும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒரு வைராக்கியம், யார்கிட்டையும் இரவல் வாங்கி என்ன ஓட்டக்கூடாது. மற்றவங்க கார் இல்லைனாலும் இரவல் வாங்கி ஓட்டுவாங்க, பைக் இல்லைன்னா இரவல் வாங்கி பைக் ஓட்டுவாங்க. நான் வந்து இரவல் வாங்கி என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. நான் ஆண்டவரத்துல கேட்டேன், ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தை வந்து என்ன செய்தார் நிறைவேற்றினார். மனுஷனை நம்பாம யார் நம்பினேன்? எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும், ஆனா நினைச்ச நேரத்தில் என்ன செய்யல, கிடைக்கல. ஆண்டவர் தருகிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. மனுஷன் கொடுக்கிறது சீக்கிரம் கிடைக்கும். மனுஷன் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தான். யாரு? இஸ்மவேல். அது சாராள் வந்து ஆபிரகாமுக்கு மனைவியாக ஆகாரம் கொடுத்தபடினால கிடைத்ததான பிள்ளை. ஆனா ஆண்டவர் கொடுத்தது லேட்டா கொடுத்தார். இது முதல்ல வந்துட்டு, மனுஷன் கொடுக்கிறது முதல்ல வந்துட்டு, ஆண்டவர் கொடுக்கிறது லேட்டா தான் வருது. அந்த லேட்டா வருகிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த லேட்டா கொடுத்ததன் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு உலகத்தை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரவேலுடைய சந்ததி தான் இன்னைக்கு உலகத்தை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடாகிய அமெரிக்கா கூட இன்னைக்கு இஸ்ரேல் பார்த்தா பயப்படும். ஏன்னா அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்ல பெரிய சயின்டிஸ்ட்லாம் எங்க உள்ளவங்க தான், அந்த இஸ்ரேல் தேசத்துல உள்ளவங்க தான். இரண்டாவது உலக மகா யுத்தத்துல அந்த வெற்றி கொண்டதான அந்த தேசம் ஜெயிப்பதற்கான காரணமே இஸ்ரேல் தேசத்தில் உள்ளதான ஒரு மனுஷன், ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்கினதான ஒரு அணுகுண்டுனாலதான் ஒரு பெரிய வெற்றியை அந்த தேசத்துக்கு வந்து கிடைத்தது. இன்றைக்கும் உலகத்தை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஆகிய ஈசாக்கினுடைய சந்ததி. ஆனா தாமதமாகத்தான் வந்து வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது எல்லாம் எப்படிதான் வரும்? இந்த வருஷம் தான் சர்ச்சை டெடிகேஷன் பண்ண போறோம். இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? மற்றவங்களெல்லாம் நமக்கு பின்னாடி ஊழியத்துக்கு வந்தவங்க, சின்ன சின்ன பையங்களாக ஊழியத்துக்கு வந்தவங்க பிரம்மாண்ட சர்ச்சை கட்டினா பார்க்கும்போதுதான் நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? அங்கங்க போய் ஃபீல்ட்ல இறங்கி தெரிஞ்ச ஆள்கிட்ட பிரிச்சிருந்தா அப்பவே கட்டியிருக்கலாம். ஒரு ஊழியக்காரனை பார்த்து வசதி படைத்தவங்க ஓடக்கூடாது, ஊழியக்காரங்களை காக்க வைக்க கூடாது. ஒரு நபர்கிட்ட, ஒரு வசதியானவங்கிட்ட ஒரு 10,000 வாங்கணும்னா வாசப்புள்ள 1000 காக்க வச்சுதான் அவன் தருவான், சும்மாலும் தர மாட்டான். அந்த நேரத்தை அங்க போய் காத்துட்டு இருக்கிற நேரத்தை ஆண்டுடைய பாத்திர காத்திருந்தா ஆண்டு வீட்டுல கொண்டு வந்து என்ன செய்வார்? ஆனா தாமதமாகும், வீட்டுல கொண்டு வந்து தருவார். கிட்டத்தட்ட 32-33 வருஷம் ஆக போகிறது. ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி தான் நம்ம சர்ச் டெடிகேஷன் ஆக போகுது. இந்த ஏப்ரல் 23 டேட் குறிச்சாச்சு. நம்ம தலைமை சபையில சொல்லியாச்சு. தலைமை சபையில் உள்ள தலைமை பாஸ்டர், அதை சார்ந்த டீம்கள் தான் வந்து வருவாங்க. டேட்டை குறிச்சாச்சு. நான் வேலையை முடிக்கிறதுக்கு நான் பதவிக்கிட்டே வந்து இருக்கிறேன். என்ன இருக்கிறது, டைம் குறிச்சாச்சு. ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி என்று சொல்லி. ஆனால் செய்ய வேண்டியதான வேலைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. பார்ப்பதற்கு முழுமை எடுக்கிறதுக்குள்ள இன்னும் வேலை நிறைய வந்து இருக்கிறது. ஆனால் யாரை நம்பி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்பி இருக்கிறது நம்மள லேட். ஆனா ஆண்டவர் நம்பி இருக்கும்போது லேட்டா வந்து ஆண்டவர் செய்தாலும் யாருமே உரிமை பாராட்டாத அளவுக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சில வசதி படைத்தவங்க கிட்ட போய் நம்ம வந்து கேட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படிதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது ஒண்ணு. அடுத்த காலமெல்லாம் நான் செய்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சபை ஆண்டவராலேயே நிறுவப்பட்டது, ஆண்டவராலேயே கட்டப்பட்டு வருகிறது. இது எப்போதுமே அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நான் வந்து விரும்புறேன். எந்த மனுஷன் இல்லாவிட்டாலோ இந்த சபை மகிமையாக மேன்மையாக நடக்கும். அது அநேக வேளைகளில் என்னை ஆண்டவர் பரிசோதனை பண்ணி காட்டிட்டே இருக்கிறார். சில வேளைகளில் அதிகமாக காணிக்க தர்றவங்க சில மாசம் நிறுத்துவாங்க.
அப்ப நான் நினைப்பேன், நம்ம கமிட்மெண்ட் இருக்கும், கரெக்டா உறவு இருந்தாதான். உங்களுக்கு தெரியாது இல்ல, மாச சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வருது, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும், ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க. அதுல ஒரு தடங்கள் வரும் என்றால் அதை நடத்துகிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில வேலைகள்ல அதிகமாக கொடுக்கிறவங்க சில மாசங்கள் நிறுத்திடுவாங்க. அவங்க நிறுத்துவாங்களோ ஆண்டு நிறுத்த இப்போ எனக்கு நிறுத்திடுவாங்க. அப்போ நான் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். மற்றவர்களாக இருந்தால் அதை ஈடுகட்டுவதற்கு எங்கேயாவது போய் வட்டிக்கு வாங்கினா சமாளிக்க முடியும், சமாளிக்க முடியாது. ஆண்டவர் அந்த நேரத்திலையும் என்ன செய்யறாரு? அற்புதமாகத்தான் நடத்துறாரு. அதுதான் ஆண்டுடைய வழி நடத்துதல். அவன் மனுஷனை நம்பாதபடி தேவனை நம்பும் போது ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழியில கட்டாயம் வந்து ஆண்டவர் செயல்பட்டே தீர்வார். ஏனென்றால் நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவன். நான் எப்போதுமே இருதயத்தில் நினைக்கிறது, மனுஷனை நம்பக்கூடாது. ஆண்டவரத்துல ஜெபமே பண்ணியிருக்கேன், ஆண்டவரே மனுஷனை நம்பக்கூடாது. ஊழியத்துல யார் வந்து கொடுத்தாலும் சரி, யார் கொடுக்காவிட்டாலும் சரி, ஊழியத்தினுடைய காரியங்களெல்லாம் சரியா நடக்கணும். சில வேளைகளில் ஊழியங்களுக்கு சில தேவைகள்லாம் இருக்கதான் செய்கிறது. அந்த தேவைகளுக்கு மற்ற இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. சில சபைகளில் மாசத்துல உள்ளவங்களை பார்த்து இதை நீங்க வாங்கி கொடுத்தே சொல்லுவாங்க. சிலதான் சொல்லுவாங்க, அங்க வந்து உட்கார்ந்துட்டு எழுப்பி போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சமீபத்தில் யாரும் சொன்னாங்க, ஒரு நாள் காணிக்க கொடுக்க லேட் ஆச்சுதான். உடனே சொல்லிட்டான், இதெல்லாம் சரி கிடையாது. கரெக்டா நீங்க என்ன பண்ணல யார் பண்ணாலும் தெரியாது. தசமங்களை கரெக்டா டேட் இன்னைக்கு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய இடங்களாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்முடைய சபையில அதற்கான ஒழுங்கே வந்து கிடையாது. ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், கரெக்டா ஆண்டவர் எப்படி செய்யணுமோ செய்துட்டே வந்து இருக்கிறாரு. பாக்ஸ் ஸ்பீக்கர்லாம் இருந்து எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது. அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க நம்ம சபையில் உள்ளவங்க. சில சபைகள்லாம் அதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. சபையில எது குறைவு இருக்கு அப்படியே கண்ணோட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. குறைவே இருக்கிறது செய்வாங்க. 2-3 வாரம் நானா பிளான் பண்ணி அது வாங்கி வைக்காம இல்லை, அது இருந்தது போயிட்டு சார் சார்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கும். நீங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். வாங்கணும், என்ன செய்ய, எனக்கு செலவு உங்களுக்கு தெரியும். வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிற, சர்ச்சை வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. செலவு நம்ம கொள்கை வந்து யார்கிட்டையும் சொல்லுகிறது இல்லை. ஆண்டை எப்படியாவது சந்திக்கணும். நான் வாங்குவதற்கு போன வாரமே வந்து காசு கொடுத்துட்டேன் அது சம்பந்தப்பட்டவங்க இடத்துல. ஆனால் வருவதற்கு கொஞ்சம் லேட்டாக இவங்க வந்திருக்கிற நேரத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க. புது ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தாங்க. தம்பி புவனேஸ்வர் வந்து என்ன செய்யிருக்கிறான், மாட்டி வச்சிருக்கிறான். சபையுடைய தேவைக்கு கூட சொல்லுறது இல்லை. யார்கிட்ட சொல்கிறோம்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். ஆண்டை இந்த விசுவாசம் நடத்திட்டு வர்றாரு. இதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நீங்க ஆண்டவரை துதிக்கணுங்கிறதுக்காக நீங்களும் விசுவாசத்தினுடைய வழி நடக்கும். சபை காரியம் மட்டுமல்ல, உடைய குடும்பத்தினுடைய அத்தனை காரியங்களுக்கும் நீங்க வந்து விசுவாசத்துல நடக்க ஆரம்பித்து விட வேண்டும். எந்த மனுஷனை நீங்கள் நம்பக்கூடாது. நாங்க ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்துல பட்டதன பாடு, அவ்வளவு பாடு கஷ்டம். சிலர் அப்பப்ப வந்து விசாரிப்பாங்க. அதுல ஒரு நபர் ரமணி வந்து டெய்லி வந்து வந்துருவாப்புல வீட்டுக்கு. நினைச்சா இப்போ நமக்கு வந்து எப்போ இதயத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. சில இன்சிடென்ட் மறக்காது, மறதி உண்டு, மறக்காது. இவங்க இருக்காங்க. ஒரு நபர் வந்து வீட்டில் வந்து நாங்கள் கையில் கொடுத்த வாங்க மாட்டோம்னு சீனியை காப்பி தூளும் வச்சு வீட்டில் டப்பாவில் வச்சுட்டு போவாங்க. இங்கே இருக்காங்க, அவங்க இருக்காங்க. ஏன்னா காப்பி கூட என்ன கிடையாது, காப்பி கூட வழி கிடையாது. அப்படின்லாம் வந்து என்ன செய்ய இருந்தோம். ஒரு வாயிலாகி எந்த மனுஷனிடத்திலையும் வாய் திறந்து கேட்டு விடக்கூடாது. கேட்டு விட்டால் ஆண்டவர் நமக்கு தர வேண்டியதை தர முடியாமல் போயிடும். அந்த அனுபவத்திற்கு உள்ளெல்லாம் கடந்து வந்தபடினால விசுவாசத்தை நாங்க வந்து என்ன செய்து கொண்டோம், விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம். சமீபத்தில் ஒரு ஊழியர் வீட்டுக்கு வந்தாங்க. சில காரியம் அவங்களுக்கு சொன்னோன்னு உங்களை மாதிரிலாம் யார் விசுவாசத்துல இருக்க முடியாது. இந்த காலத்துல அப்படி இல்லை. சிலர் தைரியமா ஊழியத்துக்கு தானே கேட்கிறான், ஆர்டர் தானே கேட்கிறான். ஆண்டு சொல்ற உனக்கே கேட்கக்கூடாது, நீ ஏன் எனக்கு கேட்கிற? அவருக்கு தேவை அவர் கேட்டு வாங்குவார். ஊழியக்காரன் நீயே உனக்கு கேட்கக்கூடாதுண்டா. என்னுடைய காரியத்துக்கு நீ ஏன் கேட்கணும்? என்னுடைய காரியத்துக்கு நான் கேட்பேன். யார்கிட்ட எப்படி கேட்கணுமோ கேட்பேன். ஒரு நபர் இல்லாவிட்டால் அடுத்த நபர் வந்து வருவாங்க அந்த இடத்துக்கு. இந்த காலத்துல இவர்கள் மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேற வழியா வரும். தேவைகள் உங்களை கொண்டுதான் சந்திக்கப்படும் ஆண்டு வச்சிருக்கிறாரு. சபையில் உள்ளவங்களை வச்சுதான் அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். சபையில உள்ளதான விசுவாசிகள் வச்சுதான் இங்க எல்லாம் அன்பில இருந்து கொடுக்கப்பட எல்லா செலவுகளும் உங்களை வச்சுதான் செலவு பண்ணப்பட வேண்டும். நீங்க அந்த ஸ்தானத்தை விட்டா அதுக்கு வேற வெளியே இடத்துல இருந்து ஆட்கள் என்ன செய்வாங்க
சொன்ன நம்புவீங்களா? சொன்ன நம்புவீங்களா? நியூ இயர் ஃபண்ட் வந்து ரொம்ப குறைவு இந்த வருஷம். வெளியே இருந்து ஒருத்தவங்க 20,000 அனுப்பி விட்டாங்க. நம்புவீங்களா? கேட்டுல வெளியே இருந்து நம்ம சபையில் அங்கத்தினர் கிடையாது. என்ன யார் செய்ய எனக்கு விளங்கல, புரியல. ஆண்டவர் என்ன செய்வது, ரொம்ப வருமானம் குறைவாக இருக்கிறது, என்ன செய்யறது? 20,000 ஒரே நபர் அனுப்பி விட்டாங்க. ஒரு சபையில விசுவாசி கிடையாது. அவர்கள் நம்ம ஜெபத்தில் நன்மை பெற்றவங்க, நம்ம ஜெபத்தில் நன்மை பெற்றவங்க 20,000 அனுப்பி வச்சாங்க. எனவே வேற இடத்துல போய் அதற்கு உருட்ட பெரட்ட இல்லாம கர்த்தர் வந்து என்ன செய்தார்? வழிநடத்தினார். அந்த விசுவாசம் எப்பமெல்லாம் வந்து நமக்கு குறைவு இருக்கிற மாதிரி தெரிகிறதோ, எப்பயெல்லாம் இவர்கள் என்ன வந்து ஒழுங்கு ஆண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம இருப்போம்ல, டக்குன்னு அதில் ஒரு பாதகம் வரும். ஆண்டு வேறு வழி நடத்துவார். இப்போ முழுசுமே யாரை நம்புவதற்கு வழி இல்லை, யாரையும் கணக்கு போடுறதுக்கு வந்து வழி இல்லை. யாரை நம்ப வேண்டியது இருக்கிறது? ஆண்டவரை. பைபிள்ல சொல்லி இருக்கிறது அல்லவா? ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லி யார் என்ன செய்யக்கூடாது சொல்லிடுறாங்க. எனவே நீர் தருகிறதான ஒரு சிறிய ஒரு வார் கூட, ஒரு சிறிய ஒரு நன்மை கூட எனக்கு தேவையில்லை. வாலிபர் சாப்பிட்டது போக மிச்சத்தெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிருங்க, எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம். நான் சேவிக்கிறதான தேவன் வல்லவர், உண்மை உள்ளவர், பெரியவர். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை வந்து வெறுமையிலிருந்து நிறைவே கொடுத்தார். இந்த நிறைவை கொடுத்ததற்கு பிறகு இந்த நிறைவை லோத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், செழிப்பெல்லாம் லோத்து கொண்டு போயிட்டான். அப்பவும் இவன் மனம் வந்து என்ன செய்தான்? சண்டை போட்டுக்கலாமா? என்னதான் ஆண்டு அழைச்சார், எனக்கு தான் ஆண்டு தந்தார், நீ இப்போ வந்து கேட்கியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? கேட்கலாம், கேட்க கூடாதா? அழைச்சது யாரு? ஆபிரகாம். சும்மா வந்ததான் லோத்து. அழைச்சி ஆசீர்வதிக்கப்பட்டது ஆபிரகாம். இவன் கூட சும்மா வந்தவன் இப்ப எதை கேட்கான்? செழிப்பானதை கேட்கான். 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க. இப்போ முதல் தரமானது மேன்மையானது யார் கேட்பா? சும்மா பிசினஸ்ல கூட வந்தவன் கேட்பான். அதன்படி இவன் சும்மா கூட வந்தான். இப்போ அந்த செழிப்பான இதை வந்து என்ன செய்யறான்? கேட்கிறான். ஆபிரகாம் சண்டை இல்லை சொல்றான், நமக்குள்ள என்ன வேண்டாம்? நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதமே வேண்டாம்னா சண்டை வேணுமா? வாக்குவாதம் என்ன? சும்மா பேசுறது. இந்த வாக்குவாதமே வேண்டாம் என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சண்டை அவசியமா? சண்டை வந்து யாருடையது? சாத்தானுடையது. சண்டையை தூண்டுகிறது யாரு? சாத்தான். கனத்த சத்தத்தை உருவாக்குறது யாரு? சண்டையில கனத்த சத்தம் வருது. ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிறதன் வேளையில என்ன சத்தத்தை காணல? என்னத்தை காணல? கனத்த சத்தத்தை காணல. வீட்டுல அந்த தடவை பேசுனா இங்க ஒரு பேச்சு சத்தம் கேட்கு. ஆனா சாட்சி சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியுது? சாட்சி எதுக்கு? உங்களுக்கு உண்மையிலே பேச்சு சத்தம் வராதுன்னா எங்க வந்துட வேண்டியதான். முன்னாடி வரணும், மயக்கு தர பேசுங்க. சாட்சி வந்து யாருக்கு? கேட்கறதுக்கு தான் சாட்சி. அந்த நேரம் வேஸ்டான மாதிரி ஆயிடக்கூடாது. 5 நிமிஷம் சாட்சி சொல்றீங்க, அந்த 5 நிமிஷமும் எல்லாருக்கும் அந்த சாட்சி கேட்கணும், பிரயோஜனப்படணும். சாட்சி வந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கான சாட்சி. உங்களை உயர்த்துற மாதிரி சாட்சி இருந்தா ஆண்டுடைய நாமம் வந்து என்ன செய்யாது? மகிமைப்படாது. ஆண்டவருக்கு வருகிறதான துதிய சாட்சி மூலமாக நீங்க எடுத்துடக்கூடாது. அந்த சாட்சி வந்து ஆண்டவருக்கு வந்து போக வேண்டும். ஆரம்ப நாட்கள் ஆவிக்குரிய சபையில கர்த்தரை உயர்த்துகிறதான சாட்சி இல்லாமல் வேற வார்த்தைகளை சொன்னா பாஸ் எழுப்பி உட்கார்ந்து சொல்லிடுவாரு. அவங்கள ஒரு காலம் அவமானப்படுத்தல. உட்கார்ந்து சொன்னாலும் அவங்க அந்த சபைக்கு தான் போவாங்க. ஏன்னா அவர் சரியா தானே சொன்னார், நம்ம தானே கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம். சில வேலைகளில் சில இடத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா பாஸ்டர், நிப்பாட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. என்ன செய்யறது? சில வேலைகளை பிரியப்படுத்தும்படியாக அப்படியே அமைதியா இருக்கிற சாட்சி ஆணுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வாய் திறந்து சாட்சி சொல்லுங்க. சாட்சி வேணும். எல்லாரும் சாட்சியும் எனக்கு சந்தோஷம் தான். சாட்சி நிறைய பிரசங்கம் 1/2 மணி நேரம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துக்கிறத சாட்சிக்கு நீங்க டைம் எடுத்துக்கிட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. சத்தத்தை உயர்த்தி சாட்சி சொல்லணும். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். வீணாக பேசுவதற்கு சத்தத்தை உயர்த்துகிறோம், சண்டையிடுவதற்கு சத்தத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவர் சொல்றாரு வாக்குவாதமே நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப சண்டை போடலாமா? சண்டை போடவே கூடாது. ஆபிரகாம் சொல்றான், நான் சகோதரர் நமக்குள்ள வாக்குவாதம்
நம்ம சண்டை நிறுத்துவதற்கு அர்த்தம் என்ன? நாம சகோதரங்க என்ன பண்ணக்கூடாது. என்ன பசங்க ரசிக்கலையோ? உங்களுக்கு பிரசவம் எப்படின்னா ரசிக்கும், உங்களை ஆசீர்வதிப்பார், மேலாக்குவார், உயர்த்தா அப்படின்னா உடனே அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் கையை வைத்துவோம். சபையில் வந்து அப்படிலாம் பிரசங்கம் எப்போதும் இருக்காது. சுவிசேஷ கூட்டாங்களோ அவங்க எப்போதுமே அப்படிலாம் பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க அங்கெல்லாம் போனா ரொம்ப இதமா, அங்கே எதமா பேசினா ஆட்கள் போவோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னதுதான் டானிக்கு தான் இடிச்சு தான் கிடக்கும். வெறும் டானிக்கை கொடுத்து நல்லா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுவிசேஷ கூட்டாங்கள்ல. இங்கே வந்து டானிக்கெல்லாம் கிடைக்காது. இங்கே வந்து இது என்னது, இது ஐசியூ வார்டு வந்து ஆப்ரேஷன் தேட்டர். சபை என்பது இது ஆப்ரேஷன் தேட்டர். ஆப்ரேஷன் தேட்டர் கொஞ்சம் கத்தியெல்லாம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் தையல்லாம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் கிழிப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அப்படியே விட்டுற மாட்டாங்க. கிழிச்சு பிறகு தச்சு எடுத்து மருந்து போட்டு சீக்கிரத்தில் என்ன ஆயிரும், சீக்கிரத்தில் குணமாயிரும். அப்படி கிழிக்காம விட்டா இவங்க வருத்தப்படுவாங்களே என்று சொல்லி அந்த புண்ணு இருக்க இடத்த அப்படியே விட்டுட்டா அது சலம் வச்சு சீல் வச்சு கடைசியில எதை எடுக்க வேண்டியதாயிரும், விரல எடுக்க வேண்டியதாயிரும், இன்னும் தாமதமான காலை எடுக்க வேண்டியதாயிரும், இன்னும் தாமதமான ஆளுடைய ஜீவனே போயிடும். அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் சபையில சில வேலைகளிலே கடினமான உபதேசங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அதை நீங்க கேட்கத்தான் செய்யணும். இது உங்க வீடு, இது உங்க சபை. உங்க வீட்டுல எப்படி சில வேலைகளை கடிந்து கொள்தல் இருக்கோ அதே போல இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி திட்டுறீங்க? திட்டாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை திட்டாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை வைத்துங்க, உங்களுக்கு ஒரு சோத்திரம் போடணும். உங்க பிள்ளைகளை திட்டாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. எல்லாரும் பிள்ளைகளும் என்ன செய்யணும், என்ன செய்யறோம், திட்டுறோம். சரி, உங்க பிள்ளைகளை திட்டுனா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது. என்ன சொல்லுவீங்க? ஏன் பிள்ளை நான் திட்டுறேன்? இந்த சபைக்கு நீங்க பிள்ளைங்க, உங்களை அனாவசியமெல்லாம் திட்டல. யார் மேலே காழ்ப்புணர்வு கிடையாது, யார் மேலே வெறுப்புணர்வுகளும் கிடையாது. எப்படியான நீங்கள் அந்த தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வளரணும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஒளித்து செய்கிற நோக்கம் தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் வளரணும். தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த பூமியில ஜீவனம் பண்ணணும். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் யாரு? உண்மையான கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை வெளியே காட்டுறதை விட அந்த கிறிஸ்தவர் என்பதை உங்களுடைய ஜீவியத்துல காட்டணும். உங்க இரக்க குணத்துல வந்து காட்டணும். நீங்கள் செய்கிற உதவியில வந்து காட்டணும். அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நீங்க வந்து காட்டணும். நீங்க வெறுமையா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கெமையா பைபிளை தூக்கிட்டு வந்தா மட்டும் போதாது. பைபிளை தூக்கிட்டு வந்தா மட்டும், சிலருக்கு அந்த பைபிளை தூக்கிட்டு போறது ஞாயிற்றுக்கிழமை சில இடத்துல போறது அப்படி கௌரவமா நடந்து போவாங்க. அப்படி அந்த சர்ச்சுக்கு போகும்போதே நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு ஒரு இதுல நடந்து போவாங்க. நல்லா தான் இருக்கும். அது பொதுவாக இந்த சிஎஸ் சபைகளில் உள்ளவங்க, அவங்க நான் தப்பா சொல்லலை, அவங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னு நான் நெஞ்சம் வளர்த்தி அப்படி கையில பாட்டு புக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க, போவாங்க. நல்லதுதான், அந்த ஒரு கர்மம் வேணும், நல்லதுதான். அது நான் தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனா அதே காரியம் இதுலையும் வேணும், ஜீவியத்திலையும் வேணும். வசனம் போட்டிருக்கிறீங்க, பக்தியை காமிக்குது. எதில் வசனம் போட்டிருக்கிறீங்க? பைக்கில் வசனம் போட்டிருக்கிறீங்க, எதை காமிக்கி? எதை காமிக்கி? பக்தியை காமிக்கிறது தானே, இல்லையா? சிலுவை போட்டிருக்கிறீங்க, எதை காமிக்கி? பக்தியை காமிக்கிறது தானே. சிலர்லாம் சிலரை பார்த்துருக்கிறேன், வியாழனே சிலுவை தூக்கி வந்து வெளியே போடுவாங்க. அதுவும் போதான் சில சிலுவை வெளியே பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. நான் என்ன போட்டிருக்கேன்? சிலுவை போட்டா யாரு? நான் கிறிஸ்தவன். நல்லது. ஜீவியத்துல வரும்போது ஏன் காட்ட தவறி விடுகிறீங்க? வர்றாங்க, தேவையில்லாம ஒருத்தங்க சண்டைக்கு வர்றாங்க, அவர்களோட நீங்களெல்லாம் வரைஞ்சு கட்டி கொண்டு இருக்கிறீங்க. தேவையில்லாம வர்றாங்கன்னு தெரியும் நமக்கு. உங்களுடைய நீதி நியாயத்தை சில வேளைகள் நிலைநாட்ட முடியாம தான் போயிடும். சண்டை போட்ட உடனே நிலைநாட்ட முடியுமா? முடியாது. உண்மை என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய நபர் ஆண்டவர் அறியாத மனிதர்களிடத்துல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சண்டை போட்டு ஜெயிக்க யார் வைப்பா? ஆண்டு வைப்பார். சண்டை போட்டு இல்ல, சண்டை போடாமல் பைபிள் சொல்லப்பட்ட நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக. இவ்வளவு பெரிய மகத்துவமான தெய்வத்தை வச்சு நம்ம ஏன் சண்டைக்கு போகணும்? நீங்க நினைச்ச நேரத்தில் அழிஞ்சு போக மாட்டாங்க.
நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்க போயிட்டே இருங்க. அவங்க உங்களுக்கு என்ன இடையூறு கொடுத்தாலும் சரி அதை குறித்து கவலையே படாதங்க, அவங்களை குறித்து பொறாமையும் படாதாங்க. நீங்க எந்த இதுவுமே கேர் பண்ண அவங்களை குறித்து. நாள் வரும், நேரம் வரும், அப்ப ஆண்டவர் விசாரிப்பார். நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் உங்க சத்துருக்கள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விசாரிக்க. ஆனால் சத்துருக்களை விசாரித்து தீர்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாகிதான் போயிட்டே இருக்கணும். காலமெல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க, காலமெல்லாம் சடை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நாள் பேச முடியும்? நீங்க நீங்க சேவிக்கிறதான தேவன் உங்களை பார்த்துட்டே தானே இருக்கிறாரு, என்ன நடந்து கொண்டு இருக்க பார்த்துட்டே தானே இருக்கிறாரு. உங்க மனசு கஷ்டப்படுறவருக்கு தெரியத்தானே செய்யும், தேவையில்லாம எப்படி பேசுறாங்களே தெரியத்தானே செய்யும். நம்ம பேசுற மாதிரி நாயை பேசுறாங்க, நம்மள பேசுற மாதிரி ஆட்டை பேசுறாங்க, நம்மள பேசுற மாதிரி எதை பேசுறாங்க, கோழியை பேசுறாங்க. எல்லாம் யாருக்கு தான் பேச்சு, எல்லாம் யாருக்கு தான் பேச்சு. நம்ம போனோம்னா எங்க இருந்து கோழி வரணுமோ தெரியாது, நம்ம போன உடனே எந்த கோழியை பேசுவாங்களோ தெரியாது. ஆனா பேசுவாங்க, யாரதான் பேசுவாங்க. நானே கேட்டிருக்கேன் சிலரை, ஏன் நாய எத்தனை பேருக்கு சாக்கம் வருது, உனக்கு சாக்கம் யார பேசுறது, இது நாய பேசுற. நாயை சொல்லி நாய சொல்லி பக்கத்துல நடந்து போறாலும் பேசுது, பர்டிகுலரா தெரியுது யாரதான் பேசுறாங்க, நம்மளதான் பேசுறாங்க தெரியும். இதெல்லாம் நான் கடந்து போனவன். இதயத்துக்குள்ள அழகு வரதான் செய்யும். ஆனா நம்ம பேசுனா யார் கேட்க முடியாது, ஆண்டவர் கேட்க முடியாது. நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம பாரங்கள் எல்லாம் யார் அறிவா, கத்தர் மேலும் பாரத்தை வைத்து விடும். நீதிமானை ஒருபோதும் அவர் ஒருபோதும், வேதம் சொல்லியிருக்கா உண்மைதான். நீங்க நீதியா நடந்துட்டே இருங்க, ஒருபோதும் உங்களை யாரும் தள்ளட ஒட்ட முடியாது. நீங்கள் பைபிள்ல சொல்லியிருக்கிறது மாதிரி நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போவான். நீங்க தொடர வேண்டியது அவசியம் இல்லை. அசைகிற இலை முதலாய் அவர்களை துரத்தும் வேதம் சொல்கிறது. இது சத்தியம், சத்திய வார்த்தை. அசைகிற இலை முதலாய் அவர்களை துரத்தும். ஆனால் நீங்கள் என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் மனுஷனை நம்பவில்லை, நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்க. எனவே நீங்கள் செழிப்பாய் இருப்பீங்க. மனுஷனை நம்பி விடாதிருங்கள், எந்த நிலைகளிலேயும் மனுஷனை நம்பி விடாதிருங்கள். மனுஷனை சிநேகியுங்கள், மனுஷனை மதியுங்கள். ஆனா மனுஷன் மேல மட்டும் உங்களுடைய அஸ்திவாரத்தை போட்டு விடாதிருங்கள். செய்வேன் சொல்கிறதான மனிதனாலேயோ செய்ய முடியாமலேயே போயிடும். எல்லா காரியத்துக்கும் யாரும் நம்புங்க. அந்த ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப சோர்வா இருக்கும்போது நான் சொன்னேன், அதில் வந்து பாயிண்ட் விட்டேன். அநேகர் வந்து விசாரிச்சாங்க. அதில் ஒரு நபர் எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் ஒன்றும் கவலைப்படாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நபர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜீவனத்துக்கு நீ கவலையே படான்னு சொன்னாங்க. அவளால் முடியல. கொஞ்ச நாள் அவள் பேசினத வார்த்தை நிமித்தமாக அன்பு நிமித்தமாக செய்தாங்க. டாம்ஸ் எல்லாம் என்ன செய்யும், இரவு பகல் வருகிறது மாதிரி எல்லாம் மாறிட்டே வந்தோம். ஒரே பகலாக இருக்காது, ஒரே இரவாகவும் இருக்காது. இப்ப இருக்கிற நிலையும் கட்டாயம் மாறியே தீரும். உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தின் நிலைமை இப்ப வந்து ஆண்டவருக்கு தெரியும். இது இப்ப இருக்கிற நிலைமை மாறியே தெரியுது. இப்படியே இருக்காது, இது நிரந்தரமானதல்ல, இது நிலையானதல்ல. அப்ப சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அவங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வைக்கதான் செய்தேன். அப்ப அவர்களெல்லாம் அந்த காலத்துல உதவி செய்யதான் செய்தாங்க. ஆனா சூழ்நிலைகள் அந்த உதவியை செய்ய முடியாத ஒரு நிலையை மாற்றினது. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம்தான், அப்ப ரொம்ப வந்து பாடுதான். ஆனா இப்ப அந்த நாட்கள்லாம் நினைச்சு ஆண்டவரை நான் துதிக்க, ஒரு நபரிடத்துல போய் சாப்பாடு இல்லைன்னு கேட்டனாலே, எங்க அம்மா வீட்டுல போய் கூட சாப்பாடு கேட்ட நாளே கிடையாது. சாப்பாடு இல்லாம என்னுடைய குழந்தைக்கு எதிர் வீட்டில் உள்ளவங்க சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க சின்ன பிள்ளையில. ஆனா நாங்க யாரிடத்துல போய் கேட்டது கிடையாது. ஒரு டம்ளர் வடி தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச நாள்லாம் வந்து உண்டு. அதெல்லாம் நீங்க கடந்து இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற செழிப்பு ஜனங்களுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு இருந்ததான தாழ்வு யாருக்குமே தெரியாது. மனுஷர் விசாரிக்கல, ஆனா அந்த நேரத்தில் ஆண்டு விசாரிக்கல, வச்சிருந்தார், கணக்கில் வச்சிருந்தார். பைபிள்ல சொல்லியிருக்கிறது அல்லவா, ஒரு சிறிய காரியமானாலும் அதற்கு நிறைவான பலனை எந்த இடத்துலவா நம்ம வந்து
குறைவாக மதிப்பிடப்பட்டு இருந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் என் தேவன் என்னை என்ன சொல்லி வச்சிருக்கிறார். உறவுகளுக்குள்ளாகவும் சரி, சபைகளுக்குள்ளாகவும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் சரி, உலகத்து ஜனங்கள் மத்தியிலும் சரி, ஆண்டவர் என்ன செய்யும் ஒரு மதிப்பை கூட்டி வைத்திருக்க என்றால் யார் நம்பினபடினால? தேவனை நம்பினபடினால. தேவனை நம்புங்க, வேலையை நம்பாதங்க, மனுஷன் நம்பாதங்க, உறவை நம்பாதங்க. நான் பழையபடியும் சொல்றேன், நம்பாதங்கன்னு சொன்ன உடனே அவங்களை அசட்டை பண்ண சொல்றேன். மதியுங்க, அவங்க அன்பா இருந்து விசாரிங்க. உறவுகளை மதித்துதான் நடத்தணும். ஆனா அவங்க மேல என்ன வச்சிடக்கூடாது? விசுவாசத்தை மட்டும் வச்சிடாங்க. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரை விசுவாசிகள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சில காரியங்களை சொல்ல நான் விரும்பினேன், சமயம் அதிகமாக கடந்து போய்விட்டது. எனவே நான் இதோடு நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இந்த நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே உண்மை பார்த்து நான் பொறுமையோடு ஓடக்கிறதா. என்னுடைய ஓட்டத்தை எதுவும் நிறுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. மனுஷன் நிறுத்தக்கூடாது, சத்து நிறுத்தக்கூடாது, சூழ்நிலைகள் நிறுத்தக்கூடாது, எதுவும் நிறுத்தக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆண்டவருக்காக வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, உமக்காகவும் சகித்து உமது உமக்காக உழைக்கிறவனாக உம் சகித்து உமது கிருபை நிறை இயேசுவே, விசுவாசத்தால் பிழைத்தோம். எல்லாரும் விசுவாசத்தால் பிழைத்தோம். வீரன் பாதை காட்டினீரே, அழுது கனிதரும் வாழ்வே, திரும்பி வரவே துதிரே, அழுது கனிதரும் glory, amen, hallelujah, துதிரே, கிருபை நிறை இயேசுவே, அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கென்று நியமித்திருக்கிறதன ஓட்டத்திலே உம்மை நோக்கி ஓடும்படியாக கர்த்தர் எங்களை கற்றுத்தந்ததானே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய அடிச்சுவடுகளிலே நாங்கள் உம்மை நோக்கி ஓடத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் பலப்படுத்துவீராக. இதற்கான வல்லமையினாலே, இதற்கான அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை இந்த நாளிலே நிரப்பும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆன்மீக காரியங்களுக்கோ சரீர பிரகாரமான காரியங்களுக்கு பயனுள்ளதாக காணப்படும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரையும்
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டவர்கள் உண்டு. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தையின்படியான அனுபவங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருடைய எல்லா கண்ணிகளுக்கும் எங்கள் எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்கும் நம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.